இன்னைக்கு பஃபே சிஸ்டம் தான். நீங்கள் தட்டு ஃபுல்லாக காலி பண்ணிட்டு அந்த இலையை போட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். மீன் இருக்குது, எறா இருக்குது, கடம்பா இருக்குது, சிக்கன் இருக்குது, அவிச்ச முட்டை இருக்குது, ஆம்லேட் இருக்குது, சிக்கன் பக்கோடா இருக்குது. உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த குழம்பு உங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ எப்படி பிடிச்சிக்குதோ சாப்பிட்டுக்கலாம். பஃபே சிஸ்டம் தான் நம்மக்கிட்ட. வயிறார மனசார சாப்பிட்டுட்டு திருப்தியாக போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்வீட் சேனல். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிண்டியில் வந்து லீமடியனுக்கு பக்கத்துலேயே ஒட்டினாப்போலே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஆன் ரோட்லேயே வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இவங்களோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 60 rupeesக்கு சாப்பாடு தராங்க. எல்லாம் வித் மீன், சிக்கனு, அப்புறம் கடம்பா, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேட்டில் தான் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மிளகா கிளி சாம்பார் ப்ளஸ் வந்து சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, அந்த மாதிரி ஐட்டங்களும் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃபே சிஸ்டம்க்கு சாப்பாடும் அன்லிமிட்டட் 10 தடவை 15 தடவை எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம் தான், அப்படியே தூக்கி கொடுத்துட்றாங்க. இருந்தாங்க எவ்வளோ வேணா ஊற்றி எவ்வளோ வேணா சாப்பிடுங்கட்டு. பட் நான்வெஜ் மட்டும் இந்த ரேட் மட்டும். வாங்க போய் பார்க்கலாம். நிலா கிரிஷ் உணவகம் அப்படின்னா தான் கொடுக்குறாங்க. பார்ப்போம். நம்ம கடை பேர் வந்து நிலா கிரிஷ் உணவகம் சார். கத்திப்பாரா பிரிட்ஜி கீழே நியர் லீ ராயல் மெரிடியன் ஹோட்டல் பக்கத்தில் சார். என் பேர் மணி சார். இப்போ நான் வந்து ஆட்டோ டிரைவர். நான் ஆட்டோ தான் ஓட்டியிருந்தேன். கொரோனா வந்ததுக்கப்புறம் ஆட்டோலாம் ஓட ஆரம்பிச்சு சுத்தமாக போயிடுச்சு. ரெண்டாவது பேசிக் நாலேஜ் கிடையாது. நம்ம அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லை. வெறும் 8th தான் படிச்சிருக்கிறோம். வாழ்வாதாரம் இழந்ததுனால சரி என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு. அதுவும் இல்லாத அவங்க நல்லா சமைப்பாங்க. 5 வருஷமாக அவங்க சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டுக்கிறோம். சரி யோசிச்சு பார்த்தேன், இதே சாப்பாடு மற்றவங்களும் கொடுக்கலாம். ஸோ அதனால் நம்மளே ஏன் ஆரம்பித்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். ஆரம்பித்தேன். அதுக்கேற்ற மாதிரியே நல்லா தான் போகுது. இது வரைக்கும் யாரும் எந்த குறையும் சொன்னதில்லை. வர்றவங்கலாம் சாப்பிட்டுட்டு 100% வாழ்த்திட்டு தான் போகிறாங்க. ஸோ அதனால் நான் நல்லதே நினைக்கிறேன், நல்லதே நடக்குது. அவ்வளோதான் சார். அதாவது நம்ம கடையில் வந்து 60 ரூபாய் சாப்பாடு சார். ஒயிட் ரைஸ் எந்த கலப்படமும் இல்லாமல் 100% பியூர். 60 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு. நீங்கள் 10 வாட்டி சாப்பாடு கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் தாராளமாக தான் போடுவேன். அந்த சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், பொரியல், அப்பளம். பொரியல் அப்பளம் வேணுங்கிறவங்க ஒரு 1:30 மணிக்குள்ளே வந்தால் தான் கிடைக்கும். அதுக்கு மேலே ஆனால் பொரியலும் கிடைக்காது, அப்பளமும் கிடைக்காது. இது எல்லாமே 60 ரூபா தான். இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சைட் டிஷ் வாங்கினீங்கன்னா மீன் இருக்குது, எறா இருக்குது, கடம்பா இருக்குது, சிக்கன் இருக்குது, அவிச்ச முட்டை இருக்குது, ஆம்லேட் இருக்குது, சிக்கன் பக்கோடா இருக்குது. இது எல்லாமே நம்ம லோ பட்ஜெட்டில் தான் போடுறோம். நாங்கள் கடை ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. 60 ரூபாய்க்கு இங்கே யாரும் அதிகமாக கொடுத்ததே கிடையாது சாப்பாடு. நாங்கள் அன்லிமிட்டட் கொடுக்குறோம். எல்லாரும் வரணும். நாங்கள் எல்லாமே நீங்கள் செய்கிறது எல்லாமே அன்னன்னைக்கு வாங்கி ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுறோம். எதுவும் வாங்கி வச்சு பண்ணுறதுலாம் நம்மக்கிட்ட கிடையாது. இது என்ன தள்ளுவண்டி கடை, வாங்கி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கிடையாது. நம்மளது அன்னன்னைக்கு தான் பண்ணுறது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. இங்கே வந்து சாப்பாடு மட்டும் தான் நாங்கள் போடுவோம். குழம்பு எது வேணாலும் அவங்களே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அன்லிமிட்டெட் தான் 60 ரூபாய்க்கு. பஃபே மீல்ஸ் தான். அது நல்லது இல்லைல்ல, இலை தானே நல்லது. இதுலேயே ஒரு இலை 2 ரூபா கொடுத்து நாங்கள் வாங்குகிறோம். ஆமாம். பார்சலுக்கு சீட்டு. சாப்பிட 60 ரூபா, பார்சல்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா, 70 ரூபா. நாங்கள் எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிக்கிறீங்க? நான் ஒரு 5:30க்குலாம் 5:30 மணிக்கெலாம் சமைக்க ஆரம்பிச்சேன். எந்த ஏரியா, எந்த இடம்? கத்திப்பாரா பார்க் இருக்குல்ல, ஆமாம், லீ மெரிடியன் பக்கத்தில். எத்தனை மணி வரும்? 11:00லேருந்து ஒரு 3 மணி. கார் உங்களுக்கு தான், இந்த காரு. பின்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. குழம்புக்கு என்ன மீன் போடுறீங்க? கவலை மீன். மீன் அன்னன்னைக்கு டெய்லி சைதாப்பேட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர்றது தான். காணாங்கத்தை, பாறை, இந்த மீன் தான் அதிகமாக வரும். அதனால் வர்றவங்க எல்லாருமே திருப்தியாக தான் வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. யாரும் இது வரைக்கும் வந்து குறை சொல்லலை நம்மளை. முக்கால்வாசி நம்ம டிரைவர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க. டிரைவர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாரும் பண்ணுறாங்க. டிரைவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம கஷ்டம் அவங்களுக்கு தெரியுதில்ல. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் நடந்துக்கிறோம். நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவு இல்லாமல் எல்லாமே அன்லிமிட்டடாக கொடுக்குறதுனால ஒரு திருப்தியாக இருக்குதுன்னு வந்து சாப்பிட்டு போகிறாங்க. மீன் மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு நாள் ஒரு மாதிரி மீன் மட்டும் டெய்லி காலையில் நான் தான் போய் வாங்கிட்டு வருவேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் பார்த்து வாங்கிட்டு வருவேனே. அதுவும் நம்ம மக்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அதை லைக் பண்ணுவோம். இல்லைன்னா வானான்னு கூட ஒரு சில நேரம் சொல்லிட்டு வந்துக்கிறேன். ஏன்னா மக்கள் தான் நமக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே. ஸோ அதனால் பெரும்பாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் எடுத்துன்னு வருது. இது மாதிரி ஆம்லேட் இருக்குது. ஆம்லேட் அப்பப்போ சுட போட்டு கொடுத்துருவோம். ஆஃப் ஆயில் இருக்குது, கலக்கி போட்டு கொடுத்துருவோம். எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது சார். இல்லை, கமர்ஷியலாக பண்ணலாம். ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். நானும் யோசிச்சு பார்த்து இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில சர்டிஃபிகேட்டில் கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம எங்கே போயிட்டு வாங்குறதுன்னு கூட நமக்கு அந்த ஒரு பேசிக்கான இது கூட நமக்கு தெரில. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் உண்மையாக எனக்கு சந்தோஷம் தான்.
மக்கள்கிட்ட நான் இது ஒரு கோரிக்கையாக கூட வைக்கிறேன். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லீவ் போட வாய்ப்பு இல்லை. மழை பெஞ்சால் மட்டும்தான் லீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சண்டே லீவ் விட்டுருந்தோம், இப்போ சண்டே கூட கம்பல்சரி போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரு சில ஏர்போர்ட் டிரைவர்லாம் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லைன்னா. அதனால அவங்களே சொல்லிடுறாங்க, ஆனால் லீவ் விடாதீங்கன்னா சண்டே இருந்தாலும் போடுங்க, நாங்கள் கம்பல்சரி வருவோன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் லீவே இப்போ பெரும்பாலும் அவாய்ட் பண்ணிடுது. ஆனால் மழை பெஞ்சா கம்பல்சரி லீவ் தான். மழை பெய்யலைன்னா 100% நம்ம கடை திறந்துருக்கோம், லீவுக்கு வாய்ப்பே கிடையாது. மீன் குழம்பு இருக்கு, சிக்கன் குழம்பு, கார குழம்பு, ரசம், அது மோர். சாப்பாடு ஆமாம், பொன்னி ரைஸ் தான். 60 ரூபாய் தான் சாப்பாடு. 5 ஐட்டம் குழம்பு தரும். முட்டை தொக்கு இருக்கு, சிக்கன் தொக்கு, இது கடம்பா, இது எறா, இது 65, ஃபிஷ் வறுத்த மீன் இருக்குது, ஆம்லெட் இருக்குது. சைடிஷ் எல்லாமே கம்மி ரேட்டு தான். எறா 70 ரூபா, கடம்பா 70 ரூபா, சிக்கன் 50 ரூபா, முட்டைத்தொக்கு 15 ரூபா, ஆம்லெட்டு 15, 65 50 ரூபா. மீன் மட்டும் 20 ரூபா 30 ரூபா. ஒரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மீன் மட்டும் அன்னன்னைக்கு ரேட்டு மாறும், சைஸ் பொறுத்து. ஓகே, சாப்பாடு கொடுத்துட்றீங்க, கொடுத்துட்டு குழம்புல அவங்க இஷ்டத்துக்கே போட சொல்றீங்களே, அதுக்கு சொல்லுங்க. ஆமாம், இங்கே பஃபே சிஸ்டம் தான். சாப்பாடு மட்டும் நாங்கள் போட்டு கொடுப்போம். அவங்களுக்கு என்ன குழம்பு தேவையோ அவங்களே குழம்பு அவங்களுக்கு எது தேவையோ அவங்க ஊற்றிப்பாங்க. ஆமாம், டெய்லி ரேட்டு மாறும். ஒரு நாளைக்கு 20 ரூபா இருக்கும், ஒரு நாளைக்கு 30 ரூபா, ஒரு நாளைக்கு அதுக்கு 40 ரூபாய்க்கு மேலே ஏறாது மீன். நம்ம கடையில் வந்து இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, சாப்பாடு அன்லிமிட்டெடு. 10 வாட்டி கேட்டாலும் நான் போட்டுருவேன். அதே மாதிரி எல்லாமே அன்லிமிட்டெட் இல்லை, குழம்பு ஃபுல்லாகவே அன்லிமிட்டெட் தான். உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த குழம்பு உங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ எப்படி பிடிச்சிக்குதோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். பஃபே சிஸ்டம் தான் நம்மக்கிட்ட. என்ன சைடிஷ்னா ஐயா, மீன், எறா, கடம்பா, சிக்கன், மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எடுத்துக்கோங்க. எது ஒரு நாங்கள் ஃபுல்லாகவே 100% கோல்டு வின்னர் தான் சார். நாங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ண விரும்பல. கொஞ்சமாக நம்ம சம்பாதிச்சாலும் நாங்கள் ஆள்லாம் வச்சு வேலை பார்க்கல. நானே எங்கள் ஒய்ஃப் 2 பேர் தான். வெளியே போய் சம்பாதிச்சா ஒரு 1000 ரூபா சம்பளம் கிடைக்கும். அது ஏன் நம்ம வெளியே போய் சம்பாதிக்கணும்? நம்மளே சம்பாதிச்சிக்கலாம். நம்ம கையில் திறமை இருக்கும்போது 1000 ரூபா கிடைச்சா போதும். அந்த ஒரு அடிப்படையில் தரமான பொருள் 100% நம்பி சாப்பிட்ற பொருள் தான் நாங்கள் போடுறோம். யார் வேணாலும் வந்து செக் பண்ணிக்கோங்க, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி கறியும் சரி, வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த பழக்கமே நம்ம கிடையாது. அன்னன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டோமா, என் கண்ணவிற்க வெட்டி கொடுப்பாங்க, நான் தான் வாங்கின்னு வருவேன். அதுக்கப்புறம் தான் இவங்க சமைப்பாங்களே. இதில் எந்த ஒரு ஒளி மறைவும் மாற்றம் எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ மூலிமா இன்னொரு சின்ன ஒரு வேண்டுகோளும் வைக்கிறேன். தயவு செய்து யார் வேணாலும் வாங்க, சாப்பிடுங்க. அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான். அதே சமயம் வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தட்டு ஃபுல்லாக காலி பண்ணிட்டு அந்த இலையை போட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அந்த தட்டில் சோறோடு போடும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்கள் தேவைக்கு எவ்வளவோ அதை வாங்கிக்கோங்க, சாப்பிடுங்க. நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். நாங்கள் கேட்ரிங் பண்ணுறோம் சார். எப்படின்னா ரொம்ப பெரிய ஆர்டர்லாம் பண்ணுறது கிடையாது. இந்த சிம்பிளாக மஞ்சள் நீராட்டு விழா, இந்த ஃபங்க்ஷன், சின்ன ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷனு, அந்த மாதிரி இதுக்குலாம் நாங்களே பிரியாணி செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் சொன்னாங்கன்னா செஞ்சு கொடுப்போம். அப்புறம் நார்மலாக மீல்ஸ்லாம் சொன்னாங்கன்னா அவங்க என்னென்ன வெஜ் மீல்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்போம். எல்லாமே நாங்களே உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இருக்கிறவங்க தான் கேட்ரிங் பண்ணணும்னு இல்லை, எங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கணும்னு இல்லை, இல்லாதப்பட்டவங்களும் ஆர்டர் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியிலே காம்ப்ரமைஸ் கிடையாது, குவான்டிட்டிலையும் காம்ப்ரமைஸ் கிடையாது. பிரைஸ்ல வேணா நமக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தரோம். ஆனால் உங்கள் நம்பர், ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். என் ஃபோன் நம்பர் வந்து 9600153010. நீங்கள் நம்பி வரலாம், வயிறார மனசார சாப்பிட்டுட்டு திருப்தியாக போகலாம்.